நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து திமுக விசிக்கு இடையே தொகுதி பங்கீடுகள் குறித்து அந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரியனிடம் கேட்கலாம். பிரியன், விடுதலை சிறுத்தைகள் எத்தனை தொகுதிகளை கேட்க வாய்ப்பிருக்கிறது? வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட விடுதலை சிறுத்தைகள் விருப்பம் தெரிவித்து அதற்கான பேச்சுவார்த்தை தான் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. திமுக தரப்பிலும் விடுதலை சிறுத்தைகள் தரப்பிலும் முக்கிய நிர்வாகிகள் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக கூட்டணி உடன்பாடு மற்றும் தொகுதி பங்கீடு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்பட இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் தரப்பிலிருந்து விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன், பொதுச் செயலாளர் ரவிக்குமார், சிந்தனை செல்வன், துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு மற்றும் செய்தி தொடர்பாளர் பாவலர் ஆகிய 5 பேர் இந்த பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்கிறார்கள். அதே போன்று திமுக தரப்பில் அந்த பேச்சுவார்த்தைக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுவின் தலைவர் துரைமுருகன், RS பாரதி போன்ற அந்த குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள் திமுக தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை தற்போதுதான் துவங்கி இருக்கிறது. இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தை முடிந்ததற்கு பின்னர் இவர்களுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட இருக்கிறது போன்ற விஷயங்கள் வெளிவர வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் இது முதல் கட்ட பேச்சுவார்த்தை என்பதும் அதன் பின்னர் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்று அவர் முன்னிலையில் தொகுதி உடன்பாடு மற்றும் கூட்டணி ஒப்பந்தமானது கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. விடுதலை சிறுத்தைகள் தரப்பிலிருந்து குறிப்பாக 3 தொகுதிகள் வரை கேட்டு அவர்களுடைய விருப்பத்தை தெரிவிப்பதாக தகவல்கள் மூலம் தெரிவிக்கப்படுகின்றன. குறிப்பாக சிதம்பரம் தொகுதி, விழுப்புரம் தொகுதி மற்றும் திருவள்ளூர் தொகுதி ஆகிய 3 தொகுதிகளிலும் அவர்கள் போட்டியிட விருப்பம் தெரிவித்து கொண்ட ஒரு பட்டியலை அந்த குழுவினரிடம் கொடுக்க இருப்பதாகவும் அதில் இருக்கக்கூடிய தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று அவர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை வைத்துள்ளதாகவும் கூட தகவல்களாக தெரிய வருகிறது. ஆனாலும் இந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்ததற்கு பின்னர் திமுக தரப்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுவினர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடன் கலந்தாலோசித்துதான் பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக திமுக கூட்டணியில் ஏற்கனவே காங்கிரஸ் தொகுதி உடன்பாடு கையெழுத்து ஆகியிருக்கிறது. அவர்களுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருக்கிறது. இன்றைய தினம் காலையில் கூட மதிமுகவுடன் பேச்சுவார்த்தை முடிந்திருக்கக்கூடிய நிலையில்தான் தற்போது விடுதலை சிறுத்தைகளுடன் பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் மாலை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடன் திமுக தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருக்கிறது. இதை வைத்து பார்க்கும்போது திமுக தலைமையில் தமிழகத்தில் பல்வேறு கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணி, மெகா கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறார்கள். அந்த கூட்டணியில் திமுக தலைமையில் காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், CPI, CPIM, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் இடம்பெறுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்ட நிலையில் அவர்கள் முறைப்படி இந்த கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் என்னென்ன, எத்தனை தொகுதிகள் என்பதை எல்லாம் அதிகாரப்பூர்வமாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.